ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வார ரீகேப் தான் இது. இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம எடுத்த வீடியோவை வந்து நம்ம ரீகேப் பண்ணுறது தான் நமக்கு இந்த வார ரீகேப்பு. இந்த வாரத்தில் நம்ம எத்தனை வீடியோ மொத்தமாக எடுத்திருக்கோமோ அத்தனை வீடியோவையும் இதில் வந்து மொத்தமாக நம்ம பார்க்கலாம். அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து நம்ம இந்த வாரத்தில் எடுத்த மொத்த வீடியோ தான். இதில் வந்து முதல் நாள் நம்ம புறாவுக்கு இற போட்டது, நெல் எல்லாமே போட்டு நம்ம முதல் நாள் போட்ட வீடியோ தான். புறாக்களுக்கு வந்து நல்லா நெல் வேறையும் நிறைய அதுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தோம். அந்த சாப்பாடு வச்சுதான் வீடியோ போட்டிருந்தோம். புறாக்கள் எல்லாமே வந்துட்டு நல்லாவே சாப்பிட்டுட்டு இருந்து. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவும் நல்லா நமக்கு விவரிச்சு பழைய வீடியோ போயிருந்து. அதனால் இந்த வீடியோ நல்லா விவரிச்சு போவோம் அப்படின்னு நினைக்கிறோம். பார்ப்போம் அப்படின்ட்டு. நம்ம 1 வீக்காகவே வந்து எப்போவுமே இப்போ ஒரு 3 வாரமாக வந்து நம்ம கடைசியாக நம்ம போட்ட வீடியோவெல்லாம் ரிவைண்ட் பண்ணுற மாதிரி நம்மளே வந்துட்டு ஒரு 1 வீக்கு ரீக்கப் அப்படின்னு சொல்லி நம்மளே வீடியோ போடுறோம். ஆனால் நம்மளே போடாட்டினாலும் நம்ம யூடியூப்பு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரீக்கப் நமக்கு தரதான் செய்யும். இருந்தாலும் அதுவும் நமக்கு பிரயோஜனமாக தான் இருக்குது. இதுவும் இப்படி போடுறதுல நமக்கும் ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி இருக்கும். அதனால் மொத்தமாக நம்ம வீடியோ எல்லாத்தையுமே ஒரே இதாகவே போடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து வீடியோ மொத்தமாக பார்த்துட்டு நமக்கு எப்படி என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்கு எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வீடியோ போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே எந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு எடுத்து போட்டால் புறாக்கள் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கேற்றாலும் நம்ம வீடியோ போடுவோம். நம்ம புறாக்களில் நிறைய புறாக்கள் இப்போ வந்து ஃபுல்லாகவே ஃபேன்சி ஐட்டமாக தான் இருக்குது. பார்த்துக்கங்க, கொண்டை சடை ரெண்டுமே வந்து ஒயிட்டு, ஒரே கலரில் கொண்டை அப்படி வந்துட்டு நம்ம இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு ரெண்டும் வெள்ளை கலர் கொண்டை, கீழே சடை. நம்ம புறாக்கள் எல்லாமே கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு சொன்னேன் உங்கள்கிட்ட. நம்ம புறாக்கள் வந்து நல்ல வந்து எல்லாமே நல்லா வைப்படுத்து குஞ்சு எடுக்கக்கூடியது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, நம்ம சாதா புறாக்கள் நமக்கு வேண்டாம் அப்படின்றதுனால நம்ம வந்து ஃபுல்லாகவே கர்ணம், ரோமர், பறவை அந்த மாதிரி முட்டையில் மட்டும் நல்ல புறாக்கள் நம்ம ஆற்றி வச்சு அந்த மாதிரி பேர் மட்டும்தான் நம்ம அதிகமாக வந்து வெளியே ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி பேர் வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, சாதா புறாக்கள் வந்து குறையும். நம்ம கூட்டில் வந்து சாதா புறாக்கள் இல்லாத போது நம்ம புறாக்கள் எல்லாமே நல்லா தரமாக இருக்கும். சாதா புறாக்கள் நம்ம கொஞ்சமாக வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னு சொன்னால், புறாக்கள்லேருந்து கர்ண புறாக்களையும் மற்ற ரோமர், பறவை இந்த 3ஐயுமே நம்ம வந்து நம்ம கூட்டில் பெருக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஏன்னா சாதா புறாக்கள் வந்து குஞ்சு வளர்க்கையில் சாதா புறாக்களை அடிக்க முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க ஃபேன்சி புறாவே எல்லாமே நல்லா குஞ்சு வளர்க்குது. 2 குஞ்சு 3 குஞ்சு வச்சாலும் அழகாக வளர்த்துருது. ஹலோ, சரி பார்த்துக்கோங்க. அப்போ 1 மணி வரை தானே, போய்ட்டு வரலாம்ல. வீட்டுக்கு வந்தாச்சோ ஃபேமிலி? சரி, ஓகே சரி. சரி. சரிம்மா, சரி. நம்ம ஃபேன்சி புறாக்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து நல்ல வைப்பு எடுக்கும். அதான் அந்த ஃபேன்சி புறாவோட இது. அதான் ஃபேன்சி புறா சில வீட்டில் வந்து ஒழுங்காக முட்டை விடாது, ஒழுங்காக வைப்பு எடுக்காது. ஆனால் நம்ம வீட்டில் வந்து ஃபேன்சி புறா வேறு லெவலில் எல்லாமே உடனே முட்டை விடும். அதேமாதிரி வைப்பும் எடுக்கணும், நல்ல வைப்பு எடுக்கும். அதுதான் நம்ம ஃபேன்சி புறாக்களோட ஒரு இது.
லோடு வண்டி. பிரிச்சு கொடு, பிரிச்சு கொடு, பிரிச்சு கொடு. அவளுக்கு இதே மாதிரி ஜீப் வாங்கிடு. தம்பிக்கு பெரிய கொட்டு கிடந்து போய் அதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து கொட்டு தான் நிற்போம். அதுக்கு கொட்டு வந்து புறாக்கள் எல்லாமே மொத்தமாகவே இற சாப்பிட்டுட்டு இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உடச்சிட விடாது, அழகா விளையாடணுன்னு. மாட்டி விடு, மாட்டி விடு. All cars available. அப்படிதான் அப்படிதான். புறாக்கள் எல்லாமே வேறு லெவலில் இற சாப்பிட்டுட்ருக்கு. நம்ம நிறைய புறாக்கள் விற்பனைக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அந்த இதில் வந்து ஒரு சில புறாக்களோட வீடியோ நம்ம இப்போ காட்ட போகிறோம். அதாவது இந்த ஆண் வந்து விற்பனைக்கு தான் இருக்குது. வேணுன்றவங்க அப்படியே கண்டிப்பாக வாங்கிடலாம். 200 தான் இந்த ப்ரைஸு. இந்த பட்டாவும் விற்பனைக்கு தான் இருக்குது. இந்த பட்டாவும் விற்பனைக்கு தான் இருக்குது. வெறும் 150 ரூபா மட்டும்தான். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இதில் இன்னும் நிறைய புறாக்கள் விற்பனைக்கு இருக்குது. இந்த புறாவும் விற்பனைக்கு தான் இருக்குது. இது அந்த ஆண் ஒன்று தனியாக காட்டணுன்னு 200 சொன்னோம்ல, அதோட பேர் தான் இப்போ முட்டை விட்டு வச்சுருக்கு. புறா வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து ஒரு கமெண்ட்டை போடுங்க. கமெண்ட்டை போட்டு வாங்கிக்கோங்க. இது நம்ம கொண்ட செடியோட பேர் தான். ஆனால் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கை வைப்பேன் எப்படி அடிக்கும் பாருங்கள். ஐயப்பா நல்லா கொத்திட்டு கிடக்கு பார்த்துக்கோங்க. சின்ன பட்டா தான், ஆனால் அதுக்கு வந்து ரோஸ் ரொம்ப கூடுதலாக இருக்குது.
எப்படி அடிக்குது பாருங்க. அதாவது அதுவே அது இதை பாதுகாக்குது. அந்த மாதிரி இருக்குது. புறாக்கள்னா அந்த முன்னணுக்கிற இந்த புறாவும் விற்பனைக்கு தான் இருக்குது. நம்ம ரோமருக்கு எல்லாமே வந்து முட்டை விடுற மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே கூட்டுக்குள்ளே வந்துட்டோம். கூட்டுக்குள்ளே வந்து பாருங்கள், ஒரு முட்டை வந்து தனியாக இருக்குது. இது எது விட்ருக்குன்னே தெரில. இது நம்ம புறாக்கள் வந்து இதுவும் விற்பனைக்கு தான் இருக்குது. இந்த ஆண் இந்த ஜோடியே விற்பனைக்கு தான் இருக்குது. யாராவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜோடியை வாங்கிக்கோங்க. வெறும் 450 ரூபா மட்டும்தான். நம்ம ஏற்கனவே இது இப்போ காட்டியிருந்தோம். இதுவும் நமக்கு விற்பனைக்கு தான் இருக்குது. இது 2 குஞ்சு நம்ம கொண்ட புறா குஞ்சு விட்ருக்குது. அது ரெண்டுமே வந்துட்டு உள்ளே கிடக்குது. அது மட்டும் இல்லை, இது போக இது நம்ம கொண்ட குஞ்சு நம்ம ஏற்கனவே காட்டின குஞ்சு தான். இது போக எங்கெங்கெல்லாம் புறாக்கள் முட்டை விட்ருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அங்கேயும் 2 குஞ்சு மேலே விட்ருக்குது. அடுத்து பார்த்தா கொண்ட முட்டை விட்ருக்குது. அடுத்து இங்கே ஒரு குஞ்சு இருக்குது. நம்ம வெள்ளை புறாவும் மேலே முட்டை விட்ருக்குது. வெள்ளை புறாவும் இந்த வாட்டி முட்டை விட்ருக்கு. ஆனால் எல்லா வாட்டியுமே வெள்ளை புறாவில் உள்ள முட்டை மேலேருந்து உருண்டு உடஞ்சிரும். இந்த வாட்டி என்ன கண்டிஷனில் வருதுன்னு தெரியல, பார்ப்போம். புறாக்கள் எல்லாமே நம்ம நெல் போட்டனால அது தின்னுக்கிட்டு இருக்குது. இந்த புறாக்கள் இந்த ஜோடி வந்து விற்பனைக்கு தான் இருக்குது. அந்த புறா மெயினாக விற்பனை தான். இந்த ஆணும் விற்பனை தான். யாராவது வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சடை குஞ்சும் விற்பனை தான். இந்த புறாவும் விற்பனை தான். இந்த மயில் இதெல்லாம் ஜோடியாக தான் இருக்குது. ஜோடி தான், எல்லாமே விற்பனைக்கு தான் இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து எப்படின்னா டெலிவரி கிடையாது. அதனால் கண்டிப்பாக வந்து நேரில் வந்து வாங்க கொஞ்சம் பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு புறாவோட குவாலிட்டியும் கரெக்டாக இருக்கும். நம்மகிட்ட புதுசாக ஜோடி தந்திருக்க புறா தான் இது. இது முட்டைக்கு மாற்றி விட்டுட்டு போகுது. அது 2 தான் ஜோடி. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் 450 ரூபா மட்டும்தான். சடை வந்து 4 இன்ச்சு 5 இன்ச்சு இருக்கும். நல்ல சடை. இந்த பின்ன வரட்டிட்டாலே இதுதான் நம்ம கொண்ட ஜடை. நம்ம அந்த இதுக்கு பேர் பார்த்தோம். அதோட தகப்பனும் தாயினா இது ஃபுல்லாகவே வந்து கொண்டா தான் எடுக்கும். இது யாருக்காவது வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன்லி 100 சார் 100 அதாவது 1500 ரூபா மட்டும்தான். 1500 ரூபா மட்டும்தான். யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த முட்டைக்கு தான் வரட்டிட்டு அலையுது. அடுத்து இன்னும் 1 வாரத்தில் முட்டை விடும். அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புறாக்கள் எல்லாமே வந்து மாடியில் மேலே நிற்குது. நம்ம இந்த புறாக்களை எல்லாமே தொட்டு பார்க்குறோம். அதாவது இந்த இது வந்து நம்ம விற்பனைக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்குமே தனி வீடியோ எடுத்திருந்தோம். அதில் ஒரு வீடியோ தான் இது. இதுவும் விற்பனைக்கு தானே. அவங்களுக்கு சடையை காட்டுறதுக்காண்டி அதை தனியாக எடுத்து விட்டுருக்கேன். இது நம்ம பிளாக் காரணம். இது வந்து எப்படி அழகாக நெல்லை திங்குது பார்த்தீங்களா. அழகாக தனியாக நெல்லை தின்னுட்டுருக்கு. சரி, ஓகே, அதுக்கு வந்து தனியாக தின்னுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அதை தனியாகவே விட்டாச்சு. இது நம்ம கர்ணபிகன் தான். கர்ணபிகன் எல்லாமே வந்து நல்லா கூவிக்கிட்டு இருக்கு. அதனால் தனியாக இது நம்ம ரோமர் புறா தான். ரோமர் புறா எல்லாம் விட்டு கிடக்கு. நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.